என்ன பண்ண? டோர தானங்க சாத்துனேன், அதுக்கே கத்துறீங்க இப்படி? வண்டி சாவி உள்ள இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? திறந்தா திறக்க போகுது. சாவியை உள்ள வச்சு லாக் பண்ணா வண்டி லாக் ஆயிடும். அது கூட உனக்கு தெரியல. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? ஐயோ தத்தி தத்தி ஹலோ, தத்தி. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன ஆச்சுன்னு இப்ப என்ன திட்டுறீங்க? ஸ்பேர் கீ போட்டு திறந்தா திறக்க போகுது. ஓ அப்படியா? ஸ்பேர் கீ கொண்டு வாங்க பாப்போம். நானா டிரைவர்? என்கிட்ட எப்படி சாவி இருக்கும்? இந்த வண்டிக்கு ஸ்பேர் கீயை நான் போடல. இருக்கிறது ஒரே ஒரு சாவி தான். அதையும் உள்ள வச்சுட்டேன். இப்ப திறக்கவும் முடியாது, வீட்டுக்கு போகவும் முடியாது. உனக்கு புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல. உதவி செய்யலாம்னு என் உயிரெடுக்க மட்டும் வந்துருவா. சும்மா நிறுத்துங்க. உங்கள மாதிரி தான் நானும் 6 மணி நேரம் நின்னுட்டே வேலை பாக்குறேன். எனக்கும் தான் டயர்டா இருக்கு. எனக்கும் தான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். நான் என்னமோ வேணும்னே செஞ்ச மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சும்மா எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பீங்க. நான் கோவப்படுறேனா? நான் கோவப்படுறேன். ஆமா. நான் கோவப்படுறேன். இப்படி பண்ணா யாருக்கு தான் கோவம் வராது? நீங்க தாங்க. ரெண்டு பேரும் வெளியே வாங்க. இந்த நேரத்துல வண்டிக்கு பின்னாடி உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை? இருட்டுல என்னைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல? சார் என்ன சார் பேசுறீங்க? சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்லாதீங்க சார். என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு ஏதாவது முடிவு பண்றாதீங்க. பண்றது பொறுக்கித்தனம். இதுல சாருக்கு ரோஷம் வருதோ? சார் நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறேன். பொறுக்கிலாம் சொல்லாதீங்க, அப்புறம் மரியாதை கெட்டுரும். யோ, என்னையா ஒழுக்கமானவ மாதிரி பேசுற? உன்னை எல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் 4 தட்டு தட்டாதாயா புத்தி வரும். வாயா. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க பேசிட்டு தானே இருந்தோம். எதுக்கு இப்படி தரக்குறைவா பேசுறீங்க? ஏமா, அவனுக்கு தான் அறிவில்ல, உனக்குமா அறிவில்ல? உங்களுக்கு தான் தெரியும்ல இந்த நேரத்துல நாங்க ரவுண்ட்ஸ் வருவோன்னு. தெரிஞ்சும் பயம் இல்லாம பப்ளிக்கா இந்த மாதிரி வேலை பார்க்கற உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சார் வேணாம் சார். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க நடக்கிறத வேற சார். யோ, அவள சொன்னா உனக்கே ஏன் வலிக்குது? அவ என்ன உன் பொண்டாட்டியா? சொல்லியா? தாலி கட்ட மாதிரி துள்றியே, உன் பொண்டாட்டியா இவ? சொல்லியா? ஆமா என் பொண்டாட்டி தான் சார். இந்நேரம் மாற்றவன்லாம் இதாயா சொல்லுவான். யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க? வாயா ஸ்டேஷனுக்கு. சார் சார் சார், சார் நிஜமாவே இவர் என் ஹஸ்பண்ட் தான் சார். இது எங்க கடை தான். ஓ, கஸ்டமரை காப்பாத்த பேசுறியாமா? ஏய் எங்க எங்க சும்மா ஓ, இருங்க. போலீஸே அடிக்க வரியா? வாயா. சார் 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 வேணாம் சார். இப்ப நீ காட்டின திமிர உன்னால முடிஞ்சா எங்க ஐயா கிட்ட வந்து காட்டியா பாப்போம். வாயா. ஐயோ வாயா. சார். எந்த கடையில வாங்கின டீ இது? ஐயா, நீங்க வழக்கமா சொல்ற கடையில தான் வாங்கினது. டீ கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கே. ஐயா, நீங்க எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்பீங்க இல்லையா? அதான் கடையில வாங்கும் போது போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயா. நீங்க பாருங்க ஐயா. ஏண்டா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? போன ட்ரிப் எடுத்த ப்ரூஃப் போட்டோ காமிச்சா நான் நம்பிடுவேனா? இல்லைங்க ஐயா. நீ யாரை ஏமாத்திருக்க தெரியுமா? புண்ணியராஜ். ப்ரூஃப் புண்ணியராஜ். புரியுதா? என் கண்ணு முன்னாடி நிக்காத. யோ, யாரு அவங்க? இவங்க 2 பேரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நின்று இருந்தாங்க. கேட்டா படத்துக்கு போயிட்டு வந்தோன்னு சொல்றாங்க. சந்தேகமா இருக்கு, நீங்களே விசாரிங்க ஐயா. எந்த ஏரியா நீங்க? சார், வில்லிவாக்கம் சார். சினிமாக்கு போயிட்டு வந்ததுக்கு ப்ரூஃப் இருக்கா? சார் ப்ளீஸ் சார். சார் சார் ஐயா, ஓ, எங்க இருந்தியா கூப்பிட்டு வர? தப்பு பண்ணான்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா அதுக்கு கை வாங்குறாங்க ஐயா. ஓஹோ, இங்கே நிக்க சொல்லியா?
லேட் நைட்ல இப்படி ஊரை சுத்துனா போலீஸ் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேள்வி கேட்க தான் செய்வோம். குறும்ப காட்டினா விட்டுருவோம். குண்டா வாங்கியாத. வெரி குட். குடியா இந்த பொறுப்பை முன்னாடியே காட்டி தொலை வேண்டியதானே. ஓ அனுப்பிச்சுடியா. அந்த ஹீரோவை கூப்பிடு. யோ வாயா. சார் சார் போலீஸ் மேல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. யோ விசாரிக்க வேண்டியது போலீஸோட வேலையா. அவர் உன்னை கேட்டாருன்னா நீ எப்படி கை வாங்கலாம்? சார் அவர் விசாரிக்கலாம் சார், தப்பு இல்ல. அதுக்காக என்ன நடந்துச்சுன்னு கேட்காம அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கார் சார். அதனால தான் சார் நான் கை வாங்கிட்டேன். அப்படியா? நீ கொஞ்சம் அமைதியாரு. யோ நீ சொல்லு, அப்படி என்னையா பேசுற? இல்லைங்கய்யா, இவங்க 2 பேரும் அந்த வண்டிக்கு பின்னாடி நின்று இருந்தாங்கய்யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன், அதுக்கு கை வாங்குறாங்கய்யா. யோ ஒருத்தர் குற்றவாளியா இருந்தாலும் ரெஸ்பெக்டா நடத்துறது சட்டத்தோட வேலையா. நீ அப்படி நடந்துக்கல. சோ அந்த ஆளு பண்றதுலயும் தப்பு இல்ல. உங்களுடைய யோகனாலதான் போலீஸ்க்கு கிட்ட வரியா. ஆமா உங்களுக்கு இந்த நேரத்துல அங்க என்ன வேலை? அவங்க யாரு? சார் இவங்க என்ன நீங்க 2 பேரும் புருஷன் முன்னாடின்னு சொல்ல போறீங்களா? சார் நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அங்க நின்னது எங்க ஃபுட் ட்ரக் தான் சார். நானும் அவரும் அதுல தான் சார் பிசினஸ் பண்றோம். ப்ரூஃப் எங்க? என்ன ப்ரூஃப் சார்? வாட்டர் ப்ரூஃப். யோ அந்த வண்டியோட டாக்குமெண்ட் எங்கயா? சார் அது வந்து பிரச்சனை என்னன்னா சாவி மாட்டிக்கிச்சு சார். வண்டி சாவியை உள்ள வச்சு பூட்டிட்டாங்க சார். அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது சார் இவர் வந்து எங்க கிட்ட தப்பா பேசினாரு. அதான் சார் கோவத்துல. வண்டிக்கு புக் இல்ல. சரி நீ அவனை புருஷன் முன்னாடிக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்க?